அண்மையில் இந்தியாவின் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற சரிகமபா லீல்செம் பாடல் போட்டியில் 3வது இடத்தை பெற்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்த ஸ்லாங்கோர் பகோதா சுராஸ் தமிழ் பள்ளியின் மாணவியான பாடகி எமித்ரா ரவிச்சந்திரனை கௌரவிக்கும் வகையில் மலேசியாவில் சரிகமபா லீல்செம் லைவ் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவிருக்கிறது. மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் எதிர்வரும் ஜூன் 28ஆம் தேதி சுராஸ் மன்னாரா PJRM டேவான் ஓவாசானில் மாலை மணி 6:30 அளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சரிகமபா லீல்செம் நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுக்கு தேர்வு பெற்ற இதர 6 பாடகர்களும் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். ஜீ தமிழ் தொலைக்காட்சியினால் மலேசியாவின் ஸ்வர்ணலதா என புகழப்பட்ட 12 வயதான ஹெமித்ரா கோலாலம்பூரில் தம்மை கௌரவிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்து வணக்கம் மலேசியாவுடன் தனது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ ஓட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட டீம் சொல்கிறாங்க உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண மலேசியா சிங்கப்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் 3 கண்ட்ரிலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப நன்றி, நான் சந்தோஷப்படுறேன். இந்த வர்ற 28ஆம் தேதி ஷோக்கு எல்லோரும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் வரல, என்னோட குட்டீஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. மஹாத்தி குட்டி, அபினேஷ் அண்ணா, யோகஸ்ரீ அக்கா, டிவினேஷ், ஸ்ரீமதி அக்கா, அதில் நானும் ஒரு ஆளாக பாட போகிறேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பாட்டை பற்றி. இப்படி தான் பாடணுன்னு இது ஒரு விதி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லி தந்தாங்க. பாட்டை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இசைத்துறையில் சாதனை படைக்க விரும்பும் நமது மண்ணின் மைந்தர்களுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் ஆர்வமுள்ள சிறார்களுக்கு சிறந்த உற்சாகத்தை வழங்கும் வகையில் எமித்ராவின் வெற்றி அமைந்துள்ளது. அவரது கலை உலக பயணத்திற்கும் அவரது திறமையை உள்ளூர் கலைஞர்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சரிகமபா லீல்செம் லைவ் நிகழ்ச்சிக்கான முக்கிய ஸ்பான்சராக விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ், தாஸ்லி மார்க்கெட்டிங் மலேசியா சென்டரியான் பர்ஹாட், தாமரை ஜுவல் சென்டரியான் பர்ஹாட் ஆகியவற்றுடன் மேலும் சில நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த இளம் பாடகி எமித்ராவுக்கு சிறப்பை சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளராக இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக விஷால் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி உலகத்திலேயே இது முதலாக மலேசியாவிலே நடைபெறுகின்றது என்ற பெருமை மலேசியா மக்களுக்கு சாரும். காரணம் என்னவென்றால் லிட்டில் சாம்ப் இப்பொழுது தான் முடிந்தது. அந்த முதல் நிகழ்ச்சி மலேசியாவில் நம்ம நடத்துகிறோம். காரணம் என்னவென்றால் நம்மளுடைய மலேசியா நாட்டில் பிரதிநிதித்து தமிழ் பள்ளி மாணவி ஹேமித்ரா அவர்கள் கலந்து கொண்டு 2வது ரன்னரா பட்டத்தை மலேசியாவுக்கு பெருமையை தேடி தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு பெரிய மாபெரும் கலை நிகழ்ச்சி ஒன்று 28ஆம் தேதி 6வது மாதம் விஸ்மா கிராக்கன் பவாசான் மண்டபத்தில் நடைபெறுகின்றது. நிறைய மக்கள் இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களை கொஞ்ச வேண்டும், இவர்களுக்காக நிறைய விதமான பொருட்களை வாங்கி கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு இசைக்குழுவும் நம் நாட்டு கலைஞர்கள் கொண்டு தான் இசை வாசிக்கப் போகின்றார்கள். அதே சமயத்தில் பாடகர்களும் அற்புதமான பாடகி குட்டீஸ்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் சேர்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் குறிப்பாக www.ticket2u.com நீங்கள் போய் பெற்றுக்கலாம். முழுக்க சரிகமபா லீல்செம் கலைஞர்களுடன் நமது இளம் பாடகி எமித்ராவும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி உள்ளூர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அமையும் என்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்களின் ஆதரவும் திரளாக இருக்கும் என நம்பலாம். இந்த நிகழ்ச்சியை நேரில் காண விரும்புவோர் ticket2u.com என்ற அகப்பக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம்.